இங்க ரவிங்கிறது யாரு மேடம்? என் பையன் தான். கேபி டிராவல்ஸ்ல இருந்து வரேன். ஃளைட் டிக்கெட் புக் பண்ணிருந்தாங்க. ஆமா ஆமா சொன்னாரு. வரேன் மேடம். டேய் ரவி. ரவி. என்னம்மா? என்னம்மா? டேய் நீயே கீர்த்தனாவும் ஹனிமூன் போறதுக்கு அப்பா ஃளைட் டிக்கெட் போட்டு அனுப்பியிருக்காருடா. இந்தா புடி. கோச் கிட்ட டெல்லிக்கு போனார்ல, அங்க போய் நிம்மதியா இருக்க வேண்டியதானே? அவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? எங்களுக்கு ஹனிமூன் போக தெரியாதா? உனக்கு தெரியும்டா, நீ தான் போக மாட்டியே. பக்கத்துல இருக்கிற பார்க் பீச்சுக்கே அவளை கூட்டிட்டு போக மாட்டேங்கிற. நீ எங்கடா அவளை ஹனிமூன் கூட்டிட்டு போற? அதனாலதான் உன்னை நம்பாம அப்பாவே இந்த ஏற்பாடு பண்ணிருக்காரு. வர வர நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குமா? என்னதான் பெத்தவங்களா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நான் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா நான் ஏன் விருப்பப்படி எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறீங்களா? உங்க விருப்பப்படிதான் நான் ஆடணும்னா அப்படி ஒரு வாழ்க்கையை நான் எதுக்கு வாழணும்? டேய் இப்ப என்ன நடந்துருச்சுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற? கல்யாணம் முடிஞ்சதும் புருஷனும் பொண்டாட்டி ஹனிமூன் போறது சகஜம் தானே? நீ அங்க இங்க அலைய வேணாமே தான் அப்பாவே எல்லா வேலையும் ஈஸியா முடிச்சு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்காக சந்தோஷப்படாம ஏன்டா இப்படி கோவப்படுற? எப்படிமா கோவப்படாம இருக்க முடியும்? நான் ஒன்னும் வெட்டி ஆபீசர் கிடையாது. எனக்கு ஒரு வேலை இருக்கு. டிக்கெட் புக் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு எப்ப லீவ் கிடைக்கும், எத்தனை நாள் லீவ் போடலான்னு அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? கேட்டிருந்தா மட்டும் நீ உண்மையை சொல்லிருப்பியா? எனக்கு லீவே இல்லைன்னு சாதிச்சிருப்ப. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா சரி வராதுன்னு தான் அப்பாவே முடிவெடுத்துட்டாரு. உன்னை கேட்காம இதெல்லாம் செய்யறது தப்புதான். இந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்தது நீ தானடா. டேய் ஏதாவது செஞ்சு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடாத என்ன? கீர்த்தனா உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். என்னத்தை? தோ ரவியே சொல்வான் கேட்டுக்கோ. சரி ரெண்டு பேரும் பேசிட்டுங்க, சூட டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்னங்க? இந்தா நீயே பிரிச்சு பாரு. உங்களுக்கும் எனக்கும் குழுமணாலிக்கு டிக்கெட் இருக்கு. இன்னும் 2 நாளில் கிளம்புறோமா? நான் தான் இந்த ஏற்பாடு பண்ணேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் ஹனிமூன் போகணும்னு உன் மாமனார் தான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்திருக்காரு. நாம வாழற வாழ்க்கைக்கு அது ஒண்ணுதான் கேடு. ஏங்க அப்படி சொல்றீங்க? பெரியவங்க ஆசைக்காவது போயிட்டு வரலாம் இல்ல? ஏன் கூட வெளியூர் போகணும்னு உனக்கு ஆசை இல்லையா? இருக்கு. அப்புறம் ஏன் நடிக்கிற? உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது வெளியூருக்கு கூட்டிட்டு போய் என்ன மயக்கணும்னு நீ பிளான் பண்ற. ஆனா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ என் பக்கத்துல இருக்கிறது ஆயுள் தண்டனை மாதிரி இருக்க. வெளியூருக்கு போயெல்லாம் அந்த தண்டனையை என்னால் அனுபவிக்க முடியாது. அத்தை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீ தான் ஏதாவது செஞ்சு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண வைக்கணும். நான் எப்படிங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உன் கூட ஹனிமூன் வரதா இல்ல. இதையும் மீறி நாம போகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சது நீ ரொம்ப கஷ்டப்படுவ. சரிங்க, நான் அத்தையை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன? ஆபீஸில் நாளைக்கு நமக்காக ஒரு சின்ன பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க பார்ட்டிக்கு வந்தால்தான் நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்ல வரல. இந்த விஷயத்தில் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றது என்று எனக்கு தெரியலை. ஒரு தடவை மட்டும் நீங்கள் வந்தா போதும். இனிமேல் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். ப்ளீஸ். சரி வரேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஒரு நிமிஷம். என்ன? நீங்கள் கடைசி வரைக்கும் என்கிட்ட இப்படித்தான் இருக்க போறீங்களா? ஆமா. நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுற பழக்கம்லாம் என்கிட்ட கிடையாது. நேத்து சொன்னதுதான் இன்னைக்கு சொல்ற. ஜஸ்ட் நீ இந்த வீட்டுக்கு மருமக. எப்பவுமே நான் உன்னை பொண்டாட்டியை ஏத்துக்க முடியாது.